ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ எண்ணெய் இல்லாத சப்பாத்தி சுகர் பேஷண்ட்டுக்கு எப்படி போடலாம்? ப்ரெஷர் இருக்கவங்களும் சாப்பிட்லாம், சுகர் இருக்கவங்க எல்லாருமே நார்மலாக குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே இந்த சப்பாத்தி சாப்பிட்லாம். எண்ணெய் இல்லாமல் உப்பும் தண்ணியும் ஊற்றி பிணைஞ்சு ஒரு 10 நிமிஷம் சாஃப்டாக ஊற வச்சிடணும். ஊற வச்சு எண்ணெய்லாம் ஊற்றாமல் வெறும் மாவை போட்டே தேய்க்கணும். தேய்ச்சி இந்த மாதிரி தேய்ச்சிடணும். தோசைக்கல்லேருந்து தோசை தவாவில் நல்லா துணியை வச்சு வாஷ் பண்ணிவிட்டு இந்த சப்பாத்தி எடுத்து போட்டுடணும். போட்டு முன்னாடி பின்னாடி திருப்பிட்டு அடுப்பில் இந்த மாதிரி போட்டிங்கன்னா புஷ்ஷுன்னு வந்துடும். இதில் நம்ம என்ன வெஜிடேபிள் செய்கிறோமோ அதை வச்சு சாப்பிட்டோம்னாலே நம்ம சுகர் கண்ட்ரோல் நல்லா ஃபுல்லாகிடும். மற்றபடிக்கு நம்ம அது சாப்பிட்ணும் இது சாப்பிடணும், நாங்கள் அந்தமான்லாம் எல்லாருமே காலையில் சாயந்தரம் கம்பல்சரி நாங்கள் சப்பாத்தி தான் எடுத்துக்கிடுவோம். இந்த ஊரில் தான் இட்லி தோசை டிஃபன் சொல்கிறாங்க. நாங்கள் அந்தமான்லாம் கம்பல்சரி எல்லாருமே இது தான் சாப்பிடுவோம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.